மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் தீவிரமான கனமழை பொறுத்தவரைக்கும் அதிகரிக்கப் போகுது. புதிய தேதிகளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த நாள்ல கனமழை மற்றும் மிக கனமழை அதிகரிக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்கள்ல அடுத்து வரும் நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தினந்தோறும் வானிலை அறிக்கைய கேட்டா மட்டும் தாங்க முடியும். ஏன்னா எல்லா நாளுமே நமக்கு ஒரே மாரியே வானிலை பொறுத்தவரைக்கும் இருக்க போறது கிடையாது. சில நாட்கள் நமக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும். சில நாட்கள் பகல் நேரங்கள்ல வெயில் காணப்படும். சில நாட்கள்ல முதல் மிக கனமழைய வெளுத்து வாங்கிரும். அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தமிழ்நாட்டுல இருக்குமா அப்படின்னா, இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல கண்டிப்பாவே இருக்க போகுது. தமிழகத்தில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்துல தீவிரமாக இருக்கும். அப்ப ஆகஸ்ட் மாதம் வர வரைக்கும் மழை இருக்காதா அப்படின்னா, பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். மிக கனமழை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மற்ற மாவட்டங்களில் லேசான சாரல் மழை வரைக்கும் பதிவாகும். ஆனா, ஆகஸ்ட் முதல் வாரத்துல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல, மீண்டும் நெறைய மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரமானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எந்தெந்த தேதிகள்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்க. அவங்களும் நீங்க லைக் பண்ணிருங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஜூலை இறுதி வரை விட்டு, விட்டு அவ்வப்போது மட்டுமே நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையானது ஆங்காங்கே பதிவாகும். ஏன்னா, இப்ப பெரும்பாலும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில இப்ப பகல் நேரங்கள்ல வெயில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதேமாரி நெறைய பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டு இருக்கும். இந்த வானம் மேகமூட்டம் எல்லாம் இந்த ஜூலை இறுதி வரை மட்டுமே, அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள் மட்டுமே இந்த வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு மழை பெய்ய தொடங்கிரும். குறிப்பா இந்த ஆகஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த ஜூலை இறுதி வரைக்கும், இரவு நேரத்தில சில மாவட்டத்தில் லேசான மற்றும் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுது. கனமழையோ, மிக கனமழையோ, அதி கனமழையோ, வெள்ளப்பெருக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலான மாவட்டத்தில ரொம்பவே குறைவாக இருக்கும். அதாவது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள் லேசான மழை மற்றும் மிதமான மழையே எதிர்பார்க்கப்படுது. சரி, அப்போ எங்க தாங்க கனமழை ரொம்ப அதிகமா, ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்டின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் அவ்வப்போது கனமழை தீவிரமடையும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள், தேனி, தென்காசி போன்ற மலை பகுதிகள்ல, அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக அவ்வப்போது இருந்தாலும், வரும் நாட்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழையும் பெரும்பாலான பகுதிகள்ல தீவிரமாக காணப்பட போகிறது. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அநேக நாட்கள் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா, இது செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் பருவமழை தீவிரம் இருக்க போது. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. கேரளா மற்றும் கர்நாடகாவுல எந்த அளவுக்கு மழை தீவிரம் இருக்கோ, அதே மாரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும், மாலை அல்லது இரவு நேரத்தில் சில சமயங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இடைவிடாத மழை பொழிவுகளும் தீவிரமாக இருக்கும். தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அணை பகுதிகள், குறிப்பாக குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். எந்தெந்த தேதிகள்ல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இப்ப சொல்லியிருந்தோம். ஆகஸ்ட் முதல் வாரத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆகவே நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக கனமழை கூட வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள், வட தமிழக இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், கடலோர பகுதிகளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை ஆகஸ்ட் முதல் வாரத்துல நமக்கு வந்து பதிவாகும். ஏன்னா, இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல தான் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கப் போகுது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், ஆகஸ்ட் 1 முதல் 5 வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவிலுமே கூட மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இந்த ஜூலை மாதத்தில மழை கொஞ்சம் ஒரு சில மாவட்டத்தில குறைவாகவே கிடைச்சிருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே கூடுதல் மழை பொழிவு நம்ம பார்த்திருக்கிறோம்.
ஆனா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வெறும் ஒரு மாதம் மட்டுமே நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறது இல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரைக்குமே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்குமே நல்ல ஒரு மழை பொழிவுகள் காணப்படும். ஏன்னா உள் மாவட்டத்தில நெறைய இடங்கள்ல மழை வருமான்னு கேட்டிருந்தீங்க. அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்கள் குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில சில பகுதிகள்ல கனமழை வரைக்குமே அடுத்து வரும் ஆகஸ்ட் மாதங்கள்ல ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கும். ஜூலை இறுதி வரை லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. அதேமாரி சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அ திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அதிகரிக்கும். ஏன்னா, உள் மாவட்டத்தில மழை மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் நெறைய இடங்கள் இருக்கு. ஏன்னா, இந்த ஜூன் மாதத்தில் கடந்த ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை பொழிவு அப்படி இருந்துச்சு. ஆனா, இப்ப அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு தீவிரமாக இருக்கும். பகுதியாக சில இடங்கள்ல மழை கிடைத்திருந்தாலும், பகுதியாக சில இடங்கள்ல மழை கிடைக்காமல் போயிருந்தாலும், நிச்சயம் மழை உண்டு. நாமக்கல், கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதுமாகவும் இந்த கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகும். ஏன்னா நெறைய பகுதிகள் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா மழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்டா மாவட்டத்திலும் கனமழை தீவிரமா இருக்கும். ஏன்னா இந்த பகுதிகள் எங்களுக்கு மழை குறைவாக இருக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில எதிர்பார்க்கப்படுது. அதுவரைக்கும் லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பாருங்க. தென் மாவட்ட பகுதிகள் பகுதியாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பகுதியாகவே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது சில இடங்கள்ல பார்த்தா மிதமான மழை, சில பகுதிகள்ல கனமழையாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள், அப்புறம் விருதுநகருடைய மேற்கு பகுதி, திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள், இது போன்ற நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி உள்ளிட்ட விருதுநகர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக பகுதிகள்ல பலத்த மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக தீவிரமாக இருக்கும். மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிஸ்ஸா, வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையாக வாய்ப்புகள் இருக்கு. நெறைய மாநிலங்கள்ல தொடர்ந்து மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.